நான் எப்படி பிறந்தேன்? சிவன் நெத்தி கண்ணிலே தோன்றி 6 கமலத்தில் சரவண பொய்கரியில் 6 கமலத்தில் அருவுருவாக பிறந்த 6 முக கடவுள் சரவண பொய்கையிலே பிறந்ததா எனக்கு சரவணன் கார்த்திகை பெண்கள் எடுத்து வளர்த்ததா எனக்கு கார்த்திகைய இதற்காக பிறந்தேன். சூரரை கருவறுக்க அவர்கள் கரத்தாரை கொண்டு வந்து பாரிஜாத மலரையும் பார்க்கடல் நிலையும் யார் எடுத்து சென்றது? அந்த கடல் கண்டாசுரன். அவனாங்க என் சாமா எந்த ஒரு காட்ட என்கிட்டமா ஐயா உனது எஜமா ஆமாங்க கடல் கண்டாசுரன் அவனை அழித்து என் தந்தையாக விளங்கக்கூடிய சிவபெருமானிடத்தில் சாக அவரம் வேகா உடல் போகா ஆகையா எந்த ஒரு ஆடவரான அதர்வன வேதத்தை மையமாக கொண்டு இந்த பூமியில உலாவி வரும் மாயாஜாலம் மந்திரஜாலம் மோடி வைப்பது மோடி எடுப்பது மலையா இதையெல்லாம் பெற்றால்தான் என் தங்கைகளை மீட்க முடியும். என் தந்தையாக விளங்கக்கூடிய சிவபெருமான் மீண்டும் உலகம் உற்பனமாகும். ஆகையா இப்போது எங்க போகிறேன்? மலையாள வீரனாக ஜனித்து அன்னை பகவதியை வணங்கி எங்க போக? அந்த கருங்கடலை தன்னை நான் அடினேன். அடே கலகண்டாசுரா நன்றாக உத்துப்பா அந்த வேலன்
வந்துருவாங்க நம்புறா ஓ பயப்பட தவறியா ஆமாண்டா அப்பவும் போக வந்துடுறேன் அன்று பயந்தார் ஒரு நேரத்தே இவனுக்காக பயந்து கருங்கடை ஒரு கோட்டை அமைத்து பதுங்கி வந்து கொண்டிருந்தேன் இன்று இவனுக்கு நான் பயப்பட மாட்டேன் பயப்பட மாட்டியா வரப்புறம் சாதினா உண்மை ஐயா எனக்கு பயம் அவனோட சின்ன பையன் ஏய் ஏங்கடா போடா வீட்டுக்கு ஒட்ட சிறுவன வெள்ள என் தந்தை இடத்திலே பெற்ற வரத்தை மந்திரத்தை அடிப்படையாக கொண்டு நீ வைக்கக்கூடிய 3 பலிகளை கொடுத்து விட்டால் கண்டிப்பாக பார்க்கட நீரும் பாஜ்யதமல உடுக்க தெரிகிறேன் உன் வாயினால் சொன்னால் போனால் என் கரத்திலே சத்தியம் செய்து தர வேண்டுமா சத்தியமாக தருகிறேன் கொண்டு வாடா முதல் பலி நானே பலி கொண்டு வா முதல் பலி நானே பலி இந்த கனிபலியில் 1000 விஷ ஊசிகள் பொருத்தப்பட்டுள்ளது இந்த கனிபலியை பூமாதேவி சிரசில் வைக்கப் போகிறேன் என்ன செய்ய வேண்டும் உனது சிரசால் போதி சேதம் செய்ய வேண்டும் ஓம் ஜெய் முருகனாக இருந்தனா மலையாள வீரனாக வந்திருக்கிறேன் இவனிடம் பெற்ற வரங்களை அழித்து கல்லாக இருக்கக்கூடிய தந்தைகளை மீட்டு செல்ல வேண்டும் ஆகையா முதலாக அவன் பெற்ற வரத்தின் பிரகாரம் உயிருள்ள ஒரு கனி அந்த கனியில 1000 விஷ ஊசி அந்த கனியை இயக்கப்பட்டிருக்கிறான் பூமாதேவியின் சிரசின் மீது வைத்திருக்கிறேன் அது என் சிரசினால் மோதி சேதம் செய்ய வேண்டும் ஆண்டவா முழு முதற் கடவுளே விநாயக பெருமானே அடியனை நீதான் ஆட்கொள்ள வேண்டும் ஓம் கணபதியே கணபதி சுவாமி கணபதி முதல் பொருளே கணபதி
முதற் கடவுளாக விளங்கக்கூடிய இந்த ரெட்டிப்பாளையம் கிராமத்தில் அவதார மூர்த்தியாக அமர்ந்திருக்கும் விநாயக பெருமானை வணங்கி முதலாக அவன் வைக்கக்கூடிய பலி உயிருள்ள இந்த கனி பலியை உடைக்க போறேன். திருப்புகழை பாட பாட வாய் மணக்கும் எதிர்ப்புகளை முருகாவுள் வேல் தடுக்கும் முருகா வேல் தடுக்கும் முருகா வேல் தடுக்கும். திருப்புகழை பாட பாட வாய் மணக்கும் எதிர்ப்புகளை முருகாவுள் வேல் தடுக்கும் முருகா வேல் தடுக்கும் முருகா வேல் தடுக்கும். முதல் பலியை கொடுத்து விட்டார். கொண்டு வா இரண்டாவது பலியை கொண்டு வருகிறேன். சந்திரிகா சாதமதி சொல்லுங்க சாமி. கொண்டு வாருங்கள் இரண்டாவது பலி அந்த கருமடிய தேவனை சாப்பிட்டு இருக்கிறேன். கொண்டு வா கருமடி. ஆண்டவா, இரண்டாவதாக உயிர் உள்ள ஒரு கருவா என் வாயினால் எடுத்து அதை உடைத்து நான் சேதம் செய்ய வேண்டும். இந்த கருமலியை பூமாதேவி சிறுத்தை அமைக்கிறேன். எத்தனையோ தாய்மார்கள் குழந்தை இல்லை என்பதற்காக தெய்வத்திடத்திலேயே முறையிடுகிறார்கள். அந்த உயிருள்ள கருவை நானும் ஒரு தாய் வயிற்றில் பிறந்தவன் தான். அடியே நான் சேதம் செய்ய வேண்டுமா? இந்த கருவானது எப்படி உருவாகிறது தெரியுமா? முந்தி தவமிருந்து 300 நாட்கள் ஒரு தாயின் கருவறையிலே உருவாகிறது. ஒரு தாயின் கருவறையிலே உருவாகி இந்த தெருவறையிலே நடக்க செய்கிறது. கருவறையிலே உருவாகிய இந்த தெருவறையிலே நடக்க செய்து இறுதியாக நம் ஆன்மா கல்லறையில் போய் சேர்கிறது. இதுதான் ஒரு மனிதனின் 3 நாள் வாழ்க்கை. நாம் பிறக்கும் பொழுது கருவறை, நாம் நடக்கின்ற பொழுது திருவறை,
நாம் எல்லாம் இறந்த பிறகு கல்லறை. இந்த மண்ணில ஒரு உயிரானது பிறக்கின்ற பொழுது, பிறக்கின்ற தருவாயில் தமது தாயின் வயிற்றில் இருக்கக்கூடிய பனிக்குடத்தை உடைத்துக் கொண்டு வெளிவருகிறது. அப்படி வெளிவந்து வாழ்வாங்க வாழ்ந்து தமது ஓட்டத்தை முடித்த பிறகு, தம் உடலை விட்டு ஆன்மா பிரிந்த பிறகு, உற்றார் உறவினர்கள் சொந்த பந்தங்கள் நமக்காக இடுகாடு என்று சொல்லக்கூடிய சுடுகாட்டிலே தண்ணீர் குடத்தை உடைப்பார்கள். நாம் எல்லாம் பிறக்கும் பொழுது பனிக்குடம், நாம் இறக்கும் பொழுது தண்ணீர் குடம். நீராலே உருவாகிய நமது ஆன்மா வெறும் நீராலே பிண்டமாக கரையப்படுகிறது. ஆண்டவா, ஒன்றை இழந்தால்தான் மற்றொன்றை பெற முடியும். கல்லாக இறக்கக்கூடிய தங்கைகள் மீண்டும் உயிர் பெற வேண்டும். பாமர மக்களுக்கு பலியளக்கக்கூடிய ஆண்டவர் என் தந்தை சிவபெருமான் மீண்டும் சக்திகளை பெற முடியும். ஆகையா தந்தையே, இந்த அழகான கிராமத்தில் நீ காவல் தெய்வமாக இருந்து இந்த பலியை நான் கொடுக்கும் பொழுது என் காலிலும் கரங்களிலும் இருந்து நீதான் என்னை பாதுகாக்க. அட காத்தா கருப்பண்ணா, சேதம் செய்த பிறகு கால்கள் நோகுதடா, கண்டபடி தட்டுதடா, கால்களும் தோறுதடா கருப்பண்ணா, கருப்பண்ணா கண்டபடி தள்ளுதடா கைகளும் நோகுதடா, இதே இடத்தில் இவனை சாகடிக்க போகிறேன். கொண்டு வருகிறேன். திருப்பரங்குன்றத்திலி தென்றல் வரும் மன்றத்திலி, திருப்பரங்குன்றத்திலி தென்றல் வரும் மன்றத்திலி அன்பழகன் வீழ்த்திருப்பான்
அருளாக அருளாக வாழ்நாள் முழுவதிலும் வாயார பாடுகிறேன் வாழ்நாள் முழுவதிலும் வாயார பாடுகிறேன் வழிவேலன் இருக்கும் இடம் தெரியவில்லை அந்த வள்ளி மணவாளன் கதை புரியவில்லை தெரியவில்லை திருப்பரங்குன்றத்திலே சென்றல் வரும் மன்றத்திலே அன்பழகன் வீற்றிருப்பான் அழகாக அவள் அங்கிருந்து காட்டி தந்தான் அருளாக சிறு பயலே மலையாள வீரனாக வந்து நிற்கிறான். சாவதாம இரு. பார்த்தாயா? மூன்றாவது பலி என்ன படித்திருக்கிறதா? என்ன பலி? முக்கன் படித்த தேங்காய் பலி, தேங்காய் பலி. இவனை சாகடிக்க இது என்ன பலி இது? பூமாதேவன் சிரசின் மீது அமர்த்திருக்கிறேன். முக்கன் கொண்ட தேங்காய் என் கரத்தால் எடுத்து சிரசில் அடித்து என் சிரசிலே அடித்து இதை நான் பலி கொடுக்க வேண்டும். கொடுப்பானா? இந்த முக்கன் கொண்ட தேங்காயை மூன்றாவது பலியாக வைத்திருக்கிறார். இந்த முக்கன் கொண்ட தேங்காயை நான் பலி கொடுக்க வேண்டும் என்றார். என்ன? என் தந்தையாக விளங்கக்கூடிய சிவபெருமானிடத்திலே நீ பெற்றாயே மலையாள மாந்திரிகம், ஏழரை கோடி மந்திரஜாலம், மாயாஜாலம், இந்திரஜாலம், அது அனைத்தையும் இந்த முக்கன் கொண்ட தேங்காயில் நீ ஐக்கியம் செய்ய வேண்டும். அப்படி இப்பொழுது செய்து முடித்திருக்கிறேன். ஓம் ஜெய். அழகான இந்த ரெட்டிப்பாளையம் கிராமத்துக்கு அழகியாக ஊர்காவல் கொண்டு அருள்பாலித்துக் கொண்டிருக்கும் இந்த கலியுகத்திலும் கண் கண்ட தெய்வம் அருள்மிகு பொன்னியம்மன். இந்த கிராமத்திலே அந்த அப்பா இருப்பது உண்மையாக இருந்தார். தாயே, என் தங்கைகளாக விளங்கக்கூடிய இந்த கன்னிகள் கல்லாக இருக்கிறார்கள். அவர்கள் உயிர் பெற வேண்டும், இந்த உலகம் சுபிச்சம் பெற வேண்டும். ஆகையா நீ பெற்றெடுத்த மகனாக நினைத்து 6 தப்பு 100 பிழை இந்த அடியவர்கள் நாங்கள் செய்த போதும் என் அன்னையே பொன்னியம்மா நீதான் அடியனை ஆதரிக்க வேண்டும். இந்த உலகாலும் இந்த ஊரை காக்கும் பொன்னியம்மா உன் பாத பணிந்தோம் அம்மா பொன்னியம்மா இந்த ஊர் காக்கும் தெய்வம் நீ அம்மா முத்தமே அருள்வாயம்மா. உலகாலும் உமையவளி ஊர்காக்கும் பொன்னியம்மா உன் பாத பணிந்தேனம்மா பொன்னியம்மா ஊர்காக்கும் தெய்வம் நீயம்மா அம்மா உன்னருளை எனக்கு தாரம்மா.
ஏய் தலை என்னாச்சு பாருங்கப்பா. ஏய் டேய் முதல்ல தலையை பாருங்கடா டேய். தேங்காய் பெரிய தேங்காய் நெத்தி தேங்காய். ஏய் யார் தூக்காரீங்க அப்படியே சாங்கடா அவனா. ஏய் யார் பிடிங்கப்பா. ஏய் டேய் தலை என்னாச்சு பாருங்கடா. ஏய் வந்து பாரு. என்ன லாண்டு வர பாரு. புடி டேய் டேய். ஏய் கற்பூரம் போட்டு தேங்காய் நெத்தி தேங்காய் பாருங்க. தனேமா